Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல பொடி எறா தொக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் வீட்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அந்த டேஸ்ட்ல நம்ம வீட்ல வர மாட்டேங்குது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். சோ இதுல வந்து நான் ஃபுல் டிப்ஸோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ இது மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ரெசிபி வந்து எப்படி சூப்பரா செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து சோம்பு சேர்த்துக்கிறோம். சீரகம் சோம்பு ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் நிறைய சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து ஹையில் வச்சு வதக்கக்கூடாது. ஒரு ஹையிலேருந்து மீடியம்குள்ளே நீங்கள் வச்சு அழகாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். ஹோம்மேட் சில்லி பவுடர் இல்லாதவங்க குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கலராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் நம்ம செய்யறதுல வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆனியன் சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து வதங்கி கொஞ்சமாகிடும். இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி சேருங்க. இல்லைன்னா அரை தக்காளி சேர்த்தாலும் போதும். தக்காளி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கக்கூடாதுங்க. இதுதான் வந்து இதோட மெயின் ரகசியமே இதுதான். ப்ரான் தொக்கோட மெயின் ரகசியமே இதுதான். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ஈக்குவலாக போட்டுருவாங்க. அந்த டேஸ்ட் வந்து தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நரம்பெல்லாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். குட்டி ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துடும். ஸோ அது போட்ட உடனே நீங்கள் தீயை கம்மி பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் தொக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணால் போதும். எறா வந்து குட்டி எறா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் யூஷுவல் ப்ரானில் செய்கிறத விட இந்த எறால வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நமக்கு ஆனியன் வதக்கிற டைம் மட்டும்தாங்க இதுக்கு டேக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இதில் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது நீங்கள் வந்து தோசை, இட்லி, ரைஸு எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.